அனைவருக்கும் வணக்கம். என்னை இந்த உலகத்திலே பிறவி செய்த என் தமிழ் அன்னையே, உன்னுடைய திரு பாதங்களுக்கு என்னுடைய வணக்கம். வள்ளுவனும் கம்பனும் இளங்கோவடிகளும் வாழ்ந்த இந்த நாட்டிலே அவர்களுக்கு அளித்த அமுதத்தையும் அளித்து என்னையும் இந்த நாட்டிலே ஒரு மனிதனாக பிறவி செய்தாயே. உலகமே போற்றுகின்ற தமிழை படிக்கும் அளவிற்கும் இந்த தமிழர்கள் வாழ்ந்த குலத்தில் வாழ்ந்தேன் என்று பெருமை பெற்றுக் கொள்ளுகின்ற அளவுக்கும் என்னை இந்த உலகத்திலே பிறவி செய்திருக்கிறாயே என் தமிழனையே. உன்னுடைய திரு பாதங்களுக்கு என்னுடைய கோடான கோடி வணக்கங்கள். முச்சங்கம் வளர்த்து சேரனும் சோழனும் பாண்டியனும் இந்த உலகத்தை கட்டி காத்து கொண்டிருந்தார்களே, தமிழர்களின் பெருமையை உலகளாவிய பறைசாற்றி கொண்டிருந்தார்களே. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே இன்றைய காலகட்டத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் அதனுடைய தோழமைகளும் இதனை இங்கே நடக்கின்ற அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் பார்த்து கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்களே அன்னையே. இதனை நினைக்கின்ற பொழுது என்னுடைய நெஞ்சமானது பதறுகிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ளாடி சென்று ஒரு பெண்ணை கற்பழிக்கின்றார்களே, அதனை கூட பார்த்து இந்த அரசியல்வாதிகளும் அரசியல் பிழைத்தவர்களுக்கு அறமே கூற்றாகும் என்று வாழ்ந்தார்களே நம்முடைய முன்னோர்கள். அப்படிப்பட்ட நாட்டிலே இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய கண்களில் கண்ணீர் வருகிறது. ஆகவே இவர்கள் செய்கின்ற கொடூரங்களையும் இவர்கள் செய்கின்ற அதர்மங்களையும் காப்பதற்கு என்றுதான் நீ மீண்டும் பிறவி எடுத்து வருவாயோ அன்னையே. என்னுடைய கண்களிலிருந்து வருகின்ற குருதியை உன்னுடைய திரு பாதங்களுக்கு காணிக்கை ஆக்கி கொண்டு என்னை நானே வருத்தி கொண்டு உன்னை மீண்டும் பிறவி எடுக்க செய்து இந்த தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் காப்பதற்காக என் அன்னை தமிழ்த்தாயே, நீ ஓடோடி வா. எங்கிருந்தாலும் நீ ஓடோடி வா என் அன்னையே. உலகமே போற்றுகின்ற உலக பொதுமறை என்று சொல்லக்கூடிய வள்ளுவன் சொன்னானே, பிறன்மனை நோக்காதே என்று சொன்னானே. அப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? பிறன்மனை நோக்கினால் உன் குலமழியும் சுற்றமழியும் அனைவரும் அழியும் என்று சொன்னார்களே. அப்படிப்பட்ட வள்ளுவனை தந்த இந்த நாட்டிலே இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெண்ணை கதற கதற கற்பழிக்கின்றார்கள். அதனை பார்த்து ஆட்சியாளர்கள் அனைவரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு நீ ஒரு ஆட்சியாளர்களை தந்து விட்டாயே அன்னையே. இந்த பஞ்சமா பாவிகளிடமிருந்து எங்களை காப்பாற்றும் என் அன்னையே. அதனால் நான் என்னையே வருத்தி கொள்ளுகிறேன். அகலிகை என்ற ஒரு பெண் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்தாளே, அதனை காக்க வேண்டும் என்பதற்காக கவி சக்கரவர்த்தி கம்பன் தான் இயற்றிய கம்பராமாயணத்திலே அந்த அகலிகைக்காக போராடினானே. அப்படிப்பட்ட கம்பனை தந்த இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட ஆட்சியாளர்களை எல்லாம் தந்திருக்கிறாயே. இதனை நினைத்து என்னிடம் மனம் பொறுக்கவில்லை. அதனால் தன்னைத்தானே நான் வருத்தி கொள்ளுகிறேன் என் தமிழன்னையே. இளங்கோவடிகள் அரசியல் பிழைத்தவருக்கு அறமே கூற்றுவன் ஆகும் என்று சொல்லி இந்த இளங்கோவடிகள் வகுத்து தந்தானே சிலப்பதிகாரம். அப்படிப்பட்ட சிலப்பதிகாரத்தை தந்த இந்த நாட்டிலே இப்படி ஆட்சியாளர்கள் பஞ்சத்தையும் பாவங்களை எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்களே. இந்த ஆட்சியாளர்களை, இந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் இந்த மக்களையும் காப்பதற்காக என் அன்னையே தமிழன்னையே, நீ ஓடோடி வா. உனக்காக நான் என்னை வருத்தி கொள்ளுகிறேன் தமிழன்னையே. பஞ்சமா பாவிகள் என்று சொல்லக்கூடிய பாவிகள் பாஞ்சாலியின் துயிலுறுவதைக் கண்டு பொறுக்க முடியாமல் எங்கள் முறுக்கு மீசைக்காரன் முண்டாசு கவிஞன் எட்டயபுரம் ஈன்றெடுத்த இளம் கவிஞன் பாட்டுக்கொரு புலவன் பாரதி பாஞ்சாலி சபதத்தை ஏற்றி அந்த பெண்ணுக்காக போராடினானே. அப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த நாட்டிலே இப்படிப்பட்ட கயவர்களையும் வாழ வைத்திருக்கிறாயே. அவர்களிடத்திலிருந்து எங்களை காப்பதற்கு நீ ஓடோடி வா என் அன்னையே. அவர்களுக்காக என்னை நான் வருத்தி கொள்ளுகிறேன் அன்னையே. தன்னுடைய மகனாக இருந்தாலும் இந்த உலகத்திலே குற்றம் என வந்துவிட்டால் அதற்கான தண்டனை கொடுக்க வேண்டும் என நீதிமானாக வாழ்ந்தானே எங்கள் நீதிபதி மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட மனுநீதி சோழன் வாழ்ந்த நாட்டிலே இப்படிப்பட்ட கயவர்களையும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார்களே. இவர்களிருந்து காப்பதற்காக ஓடோடி வா என் அன்னையே. அதற்காக என்னை நான் வருவித்துக் கொள்ளுகிறேன் என் அன்னையே. முக்கண்ணன் மகனாகிய முருகபெருமான் சூரபத்மனை வதம் செய்து இந்த நாட்டிலே அறத்தை காத்தானே. அதுபோல் என் அன்னையே, நீயும் வந்து எங்களை காப்பதற்காக ஓடோடி வா என் அன்னையே. அதற்காக எங்களை நாங்கள் வருத்தி கொள்கிறேன் என் அன்னையே. என் தமிழ்த்தாயே, உன் திருவடியை பணிகிறேன். எங்களையும் என் நாட்டு மக்களையும் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இந்த கயவர்களிடத்திலிருந்து காற்றி
இந்த உலகம் போற்றும் அளவிற்கு தமிழை வளர்ப்பதற்காக ஓடோடி வா என் தமிழ் அன்னையே. உன்னுடைய திருப்பாதங்களுக்கு அடியோனுடைய வணக்கங்கள். நன்றி, வணக்கம்.